இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலக மக்களுக்கு நாம் அவர்களை போஷிக்கிறவர்களாக, அவர்களுடைய தாகத்தை தணிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையானது வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நடமாடின பொழுது தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். இவ்விதமான ஒரு வார்த்தை என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துகிறது. அதனாலே நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சேர்ந்து கொள்ளுகிறோம், அவரோடு பேசுகிறோம், அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். நாம் இவ்விதமாக நம்முடைய ஆத்ம பசியை தீர்த்து கொள்ளுகிறோம், ஆத்ம தாகத்தை நாம் தீர்த்து கொள்ளுகிறோம். நாம் அவர் அண்டையிலே நெருங்கி சேர்ந்து அவரோடு ஐக்கியப்பட்டு அவராலே நாம் திருப்தி அடைகிறோம். இந்த உலகத்தின் நெருக்கங்கள் மத்தியிலே, அசுசிகள் நிறைந்த இந்த சூழல் மத்தியிலே நாம் தேவனிடத்திலே சேர்ந்து நாம் சமாதானம் அடைந்து கொள்ளுகிறோம், நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம், நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம். அதுபோல இந்த உலகத்திலே நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு விசுவாசி, நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்று அறிக்கை பண்ணுகிற, வெளிப்படையாக சொல்லுகிற நீங்களும் நானும் நம்மிடத்திலே ஜனங்களை இப்படியாக ஈர்த்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே வந்து அவர்கள் ஒரு சமாதானத்தை அடைய வேண்டும். நம்மிடத்திலே வந்து அவர்கள் தாகம் உள்ளவர்களாய் வந்து நம்மிடத்திலே வந்தது நிமித்தமாக தாகம் தணிக்கப்பட்டவர்களாக அவர்கள் திரும்ப வேண்டும். அவர்கள் உலகத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாக நெருக்கப்பட்டு கஷ்டங்களோடு நம்மிடத்திலே வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் நம்மை சந்தித்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சமாதானத்தையும் ஒரு நிம்மதியையும் அவர்கள் பெற்று போக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துவதுதான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்பவனின் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க முடியும். ஆனால் அந்தோ பரிதாபம், அதுபோன்ற ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நம்மிடையே காண்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் அப்படியல்ல, நாம் அதை கொடுத்தே ஆக வேண்டும். ஜீவ அப்பமாகவும் ஜீவ தண்ணீராகவும் நம்முடைய வாழ்க்கையானது மாற வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. தேவன் பிரயாசப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.